அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூலை மாதம் 11ஆம் தேதி செவ்வாய் பகவான் தனது சொந்த ஆட்சி வீடான மேசராசியை விட்டு விலகி சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைகிறாரு. இதன் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு குரு மற்றும் செவ்வாய் இணைவின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அந்த தருணங்கள்ல தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும் செவ்வாயும், மிதுனத்தில் சூரியனும், கடகத்தில் சுக்கிரனும், புதனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய இணைவின் காரணமாக குரு மங்கள யோகம் ஏற்பட இருக்குதுங்க. அப்படிப்பட்ட இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டங்கள்ல உங்களுடைய ராசிநாதனான குரு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அவரோடு 5 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் இணைந்திருக்கிறாரு. எனவே தொழில் வளர்ச்சி திருப்திகரமாக இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் தனுசு ராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. இதுக்கு நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் அரசாங்க ஆதரவும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அரசாங்க சம்பந்தமான உத்தியோகங்களும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது, பொறுப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சுப விரயங்கள் அதிகரிக்குங்க. குறிப்பா இடமாற்றம், வீடு மாற்றம் பற்றி சிந்திப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. குருவினுடைய பார்வை தனஸ்தானத்தில் பதிவதால பொருளாதார பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. ஏற்கனவே நீங்கள் கடன் வாங்கி அவற்றில் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அந்த கடனை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 7க்குரிய புதன் 8ஆம் இடத்தில் மறைவது ஒரு விதத்தில் யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதனால ஒரு சில மறைமுக பிரச்சனைகள் விலகுங்க. பணவரவு நிறைவாக இருக்குங்க. பிள்ளைகள் குறித்த கவலைகள் நீங்க இருக்குது. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்பட இருக்குதுங்க. இந்த ஒப்பந்தங்களால் உங்களுக்கு லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. மேலதிகாரிகளால் சாதகமான பலன்கள் ஏற்படுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த காலகட்டங்கள்ல பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் இந்த தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு வந்து சேரும் போது எண்ணற்ற நன்மைகள் ஏற்பட இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த குருமங்கள யோகம் இருக்குதுங்க. புதன் 7ஆம் ராசியில் இருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை, அதுவும் எழுதி உங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கூடுதல் வேலைகளின் மூலமாகவும் உங்களுக்கு வருமானம் உண்டுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை நீங்க எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்கள்ல உங்களுக்கு வருமானம் அதிகப்படியாக இருப்பதால கடன் வாங்க வேண்டிய அவசியமோ அல்லது பணப்பற்றாக்குறையோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. தனுசு ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் சுக்கிரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியில் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 6இல் மறைவது அவ்வளவு நல்லதல்லங்க. இதனால் உழைப்புக்கேற்ற பலன் கிடைப்பது என்பது சற்று தாமதம் ஆகுங்க. ஊர் மாற்றம் திருப்திகரமாக அமையாதுங்க. குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல குடும்பத்தாருடன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் நல்லதுங்க. பிள்ளைகளை உங்களுடைய மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லதுங்க. அவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கு செல்கிறார்கள், என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனித்து கொண்டே இருங்க. ஆரோக்கிய தொல்லைகளும் மருத்துவ செலவுகளும் கூடுங்க. இந்த வீண் விரைய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது. ஒரு சிலருக்கு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட உருவாகலாங்க.
கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை மற்றும் தவிர்த்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு மற்றும் செவ்வாயினுடைய சேர்க்கையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, செவ்வாய் இணைந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் குருவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாரு. குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 2, 10, 12 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. குரு பகவான் இருக்கும் இடம் மறைவிடமாக இருந்தாலும் பார்க்கும் இடத்திற்கு நல்ல பலன் கிடைக்குங்க. அந்த அடிப்படையில் வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. கடன் வாங்குவது என்பது அவற்றை தவிர்ப்பதற்கான வழி பிறக்குங்க. அதே போல அந்த அடிப்படையில் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேற இருக்குது. விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயமாகவே அமையும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. வீடு வாங்குவது, இடம் வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது, பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாங்க. அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய தருணங்கள்ல சனி பகவான் வக்ரத்தில் சஞ்சரிக்கிறாரு. கும்பராசியில் உள்ள சனி பகவான் இந்த தருணங்கள் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க. உங்களுடைய ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. குடும்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்படுங்க. கொடுக்கல் வாங்கலிலும் தடுமாற்றங்கள் அடைவீங்க. கடமையை சரிவர செய்ய இயலாது. தொழில் வளர்ச்சியில் குறுக்கீடுகள் ஏற்படுங்க. துணையாக இருப்பவர்களால் தொல்லைகள் உண்டாவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருக்குது. குறிப்பா கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவைங்க. இது செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. அதே போல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிரிகளுடைய தொல்லை அதிகரிக்குங்க. தடைகள் அகலும். தங்களுடைய சமயத்தில் காரியங்கள் நடைபெறுவதில் சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாம தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பிறருக்கு பொறுப்பு சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படுங்க. வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய முதலீடுகள் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வந்து சேருங்க. கலைஞர்களுக்கு கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்குங்க. மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் சிதறாமல் பார்த்து கொள்வது மிக மிக நல்லது. பெண்மணிகளுக்கு குடும்ப பொறுப்புகள் கூடும். செலவுகள் அதிகரிக்குங்க. மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, ராசிநாதன் குரு 6இல் மறைவதால் கடன் வாங்குவதை குறைத்து கொள்ள வேண்டுங்க. ஏற்கனவே வாங்கிய கடனை கவலையை ஏற்படுத்துங்க. வருமானம் வந்தாலும் கூட அதை மிஞ்சிய குடும்ப செலவுகள் என பட்ஜெட் கூடிக்கொண்டே போகுங்க. நீதிமன்ற வழக்குகள்ல குடும்ப வழக்குகள் முதலியவை தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகவேந்திரர் ஆலயத்திற்கு செல்லுங்க. முதியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் முடிந்த அளவு உதவுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.